எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம்? கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறாரு? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இப்படியெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம படுற கஷ்டம்லாம் கடவுள் நம்மள கைவிட்டதுக்கான அடையாளம் கிடையாது. கை கொடுத்து கரை சேர்க்க போறதுக்கான அடையாளம் தான். நம்மள பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே பல பாடுகள் பெற்றுதான் உயிர் தெழுந்தாரு. ராமர் அரியணைக்கு வர்றதுக்கு முன்னாடி 14 ஆண்டுகள் வனவாசம் அனுபவிச்சாரு. சோ கடவுளே பல சோதனைகளை அனுபவிச்சுதான் அவங்க குறிக்கோளை அடைஞ்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் கடவுள் எதுக்காக இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கணும், அவர் என்ன கொடுக்க நினைக்கிறாரோ டைரக்டா கொடுக்க வேண்டியது தானேன்னு. எதிர்பாராம திடீர்னு வெற்றியையும் பணத்தையும் ஈர்க்கிறவங்க ஒண்ணு ஏமாத்தப்படுவாங்க, இல்லைன்னா பணத்தை இழப்பாங்க, அதுவும் இல்லைன்னா அவ பெயரை சம்பாதிச்சுப்பாங்க. இதுக்கு காரணம் அந்த சக்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. அந்த வெற்றியுடைய வெயிட்டை ஹோல்ட் பண்ற சக்தி அவங்க கிட்ட இல்லைங்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு நடிகருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி ஆஹா ஓஹோன்னு அப்ரிசியேஷன் வாங்குவாரு. ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிடுவாரு. அதே மாதிரி ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிச்சு கிடுகிடுன்னு மேல ஏறி போவாரு. ஆனா அடுத்த வருஷமே அவருடைய பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கும். 10th நல்ல மார்க் வாங்குற ஒரு மாணவன் 12th மார்க் ரொம்ப கம்மியா எடுப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெற்றியுடைய அருமை அவங்களுக்கு புரியாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது, முன்னோக்கி கொண்டு போறதுன்னு தெரியாம இருக்கிறதுன்னு தான். ஏன்னா அதுக்கான பயிற்சிகள் அவங்க கிட்ட இல்ல. நம்ம வாழ்க்கையில படுற கஷ்டங்களும் சோதனைகளும் தான் அதுக்கான பயிற்சினா நீங்க நம்புவீங்களா? நம்ம எதிர்கொள்ற சோதனையிலயும் கஷ்டத்திலயும் 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு நடக்குங்க. முதலாவது, சோதனைகளும் கஷ்டங்களும் நம்மள ஒரு சிறந்த மனிதனா வடிவமைக்கும். நம்ம கஷ்டப்படும் போது எதனால இந்த கஷ்டம், என்ன தப்பு செஞ்சோன்னு நம்மள நாமே சோதிக்க ஆரம்பிப்போம். அந்த சோதனை நம்ம தவறுகளை திருத்தி ஒரு நல்ல மனுஷனா வாழ நமக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நம்ம எதிர்கொள்ளும் சோதனைகள் வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை தக்க வச்சுக்க கூடிய திறமசாலியா நம்மள மாத்தும். உதாரணத்துக்கு கொரோனா டைம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல் பாஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. கஷ்டப்பட்டு ராப்பாக்கலா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ்ன்னு ரிசல்ட் வரும்போது இருந்த சந்தோஷம் அந்த ஆல் பாஸ் ரிசல்ட் கண்டிப்பா கொடுத்திருக்காது. அந்த சமயத்துல திரும்பவும் ஒரு லாக்டவுன் வராதா, 12th எக்ஸாமும் இப்படியே பாஸ் பண்ண முடியாதான்னு ஆசைப்பட்ட பசங்களும் இருக்கதான் செஞ்சாங்க. இப்படி எளிதா கிடைக்கிற எந்த வெற்றியும் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகாதுங்கிறது தான் உண்மை. அடுத்ததா உங்க கஷ்ட காலத்திலயும் சோதனை காலத்திலயும் நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. சோ இந்த சோதனை காலத்தை நம்ம கடந்து வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற அனைத்தும் ஃபில்டர் ஆகி தேவையானது மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். தங்கத்தை தீயில சுட்டாதான் அதுல இருந்து அழகான நகையை உருவாக்க முடியும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம படுற ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்மள உருமாற்றி மெருகேற்றி ஒரு சிறந்த மனிதனை மாற்றும். சோ நம்ம எதிர்கொள்ற கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் நம்மள ஒரு அழகான சிலையாக மாத்திர ஒளிதான். உதாரணத்துக்கு ஆப்பிளுடைய கோஃபவுண்டரான ஸ்டீவ் ஜாபை எடுத்துக்கோங்க. ஒரு கட்டத்துல அவர் உருவாக்கின நிறுவனத்தில இருந்தே துரத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனா எந்த இடத்துலயும் அவர் துவண்டு போல. பிக்சர்ங்கிற அனிமேஷன் நிறுவனத்தை உருவாக்கி அதுல வெற்றி அடைஞ்சு எங்கிருந்து அவர் விரட்டப்பட்டாரோ அங்கேயே திரும்பவும் போய் கால் மேல காலை போட்டு உட்கார்ந்தாரு. ஒருவேளை ஸ்டீவ் ஜாப் கஷ்டப்படும் போது எனக்கு ஏன் இந்த சோதனை, கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறாருன்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இந்த சக்சஸ அவரால் அடைஞ்சிருக்க முடியாது. நமக்கு சில நேரங்கள்ல சந்தேகம் வரும், இப்படி கடவுள் பக்தி இல்லாதவங்க நல்லா இருக்காங்கன்னு. அவங்க கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறது கண்டிப்பா அவங்க சக்சஸுக்கு காரணமா இருக்காது. ஆனா கண்டிப்பா அவங்க கடவுளை பிளேம் பண்ண மாட்டாங்க. கடவுள் ஏன் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறாரு, ஏன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கடவுளை கொஸ்டின் பண்ணவும் மாட்டாங்க. தன் மேலையும் தன்னுடைய செயல்பாடுகள் மேலையும் முழு நம்பிக்கை வச்சு முன்னேறி போவாங்க. அது மாதிரி ஆட்களை கடவுள் தானாவே ஆசீர்வதிப்பா. கடவுள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும்போது அது நீங்க நினைக்கிற மாதிரி எளிதா இருக்காது. உங்கள் ஆசைகள் நிறைவேறாது, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களை விட்டு போகும், உறவுகள் உங்களை விட்டு விலகும். இது அத்தனையும் நீங்க பொறுத்துதான் ஆகணும். உங்கள் உலகமே தலைகீழா மாறுற இந்த காலகட்டம் உங்களை ஆழ்கடல்ல தள்ளுறதுக்காக இல்ல, ஒரு புதிய வளமான உலகுக்குள்ள கொண்டு போறதுக்காக தான். சோ கடவுள் உங்களை சோதிக்கிறது சிதைக்கிறதுக்காக இல்ல, செதுக்கிறதுக்காகன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கஷ்டமான காலகட்டத்தை பயிற்சியா எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட இருங்க. இந்த காலகட்டத்தை தாண்டும் போது கிடைக்கும் வளமான வாழ்க்கையை நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. நீங்க வெற்றியடைய பிறந்தவங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுல எல்லளவும் சந்தேகம் இல்ல. மீண்டும் சந்திப்போம்.